ஆர் பாஸ்கரன் அவர்களை நல்ல கைத்தட்டலோடு மேடைக்கு வரவேற்றலாம். ப்ளீஸ் வெல்கம் சார். அறம் விருதுகளை பெற வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மகிழ்ச்சியா இருங்க. உங்களுக்கு தான் சொல்றேன் நானு. நீங்க நல்லா கரவொலி எழுப்பி, ஏன்னா இது சும்மா கிடைக்காது இந்த விருது. உங்களுக்கு 10 பொருத்தம் சரியா இருந்தா தான் உங்களுக்கு விருது கொடுத்திருக்கிறாங்க. நீங்க விண்ணப்பிச்சிருப்பீங்க. அந்த விண்ணப்பத்துல எது எது சரியா இருக்கு, நீங்க என்னென்ன சேவைகளை செய்திருக்கிறீர்கள், மக்கள் மனதில் அந்த பகுதி மக்கள் மத்தியில் எப்படி இடம் பெற்றிருக்கிறீர்கள், அப்படிலாம் கூர்ந்து நோக்கி 7 பொருத்தம் இருந்தா கூட தள்ளுபடி பண்ணிடுவாங்க. 10 பொருத்தம் பார்த்துதான் இவங்க இன்னைக்கு விருதுகளை பெற வந்திருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு 10 பொருத்தம் பெற்ற உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். அதுவும் நீங்க சாதாரண நபர். இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு. ஒரு சிறப்பான மனிதர்களிடம் நீங்கள் விருதுகளை பெறுகிறீர்கள். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், பசுமை தாயகத்தினுடைய தலைவர் சௌமியா அன்புமணி, முனைவர் சௌமியா அன்புமணியுடன் விருதுகளை பெறுகிறீர்கள். ஒரு முறை இவர் ஐநாவுக்கு செல்கிறார். ஐநாவை பார்க்க செல்லுகிற பொழுது அங்கே சொன்னாங்க, இதே மாதிரி போடியம்னா மேடைன்னு சொல்லுவாங்க, ஆலோசனைகளையும் ஐநா மன்றத்திலே தெரிவித்த அற்புதமான பெண்மணிதான் சௌமியா அன்புமணி அவர்கள். அவர்களுடைய திருக்கரங்களாலே தான் இன்றைக்கு நீங்கள் விருதுகளை பெறப்போகிறீர்கள். தம்பி நல்லமணி அவர்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அறம் விருது அமைப்பை நிறுவியதோடு மட்டுமல்லாமல் நீதியின் குரல் அமைப்பினுடைய துணைத் தலைவராகவும் தேசிய துணைத் தலைவராகவும் அவர் இருக்கிறார். தொடர்ந்து இருவரும் நாங்கள் சேர்ந்து பயணப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அறம் சார்ந்த வாழ்க்கை, அறம் சார்ந்த செயல்பாடுகள், உண்மை இடம் என்று முழங்கிய மகாத்மா காந்தியடிகள் இருந்தார். ஆனால் நோக்கம் என்ன? இவர் அகிம்சையை போதித்தார், இவர் ஆயுதம் என்று சொன்னார். இருந்தாலும் நோக்கம் ஒன்று, விடுதலை, ஜனநாயகம் என்கிற ஒரு தன்மை. அந்த மாமனிதர்கள் வரிசையிலே வரக்கூடியவர்களைத்தான் நாம் ஊக்குவிக்கிறோம். இன்னைக்கு அரசாங்கங்கள் பல விருதுகளை வழங்குகிறது. மத்திய அரசு இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம். அறம்னா என்ன? முதல்ல சிறந்த அறம் எது? சுருங்க சொல்வதென்றால் நல்லவை செய்தலும் அல்லவை கடிதலும். நல்லது நாம செய்யணும், நன்மைகளை செய்ய வேண்டும், தீமைகளை செய்யக்கூடாது என்பது பொருள். அறம் அதுதான். எடுத்து மனசுக்குள்ளே நீங்க நினைச்சுக்கீங்க, அறம் என்றால் என்ன? அறம் செய்ய வேண்டும். அறம் சார்ந்த வாழ்க்கையை செய்தால்தான் ஒரு மன நிம்மதி இருக்கும், நல்ல தூக்கம் வரும். நீங்க ஏதாவது ஒரு கெடுதல் நினைச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாத வியாதிகளே கிடையாது, அது மாதிரிலாம் இருக்கு. ஆனால் உண்மையிலேயே சொல்லுகிறேன், இந்த மாதிரியான மன சார்ந்து அறம் சார்ந்து நீங்கள் சேவை செய்கிற பொழுது உங்களுக்கு வியாதியே வராது. அதனால நீங்க இனிமேல் நல்லது செய்யுங்க. இப்படிப்பட்ட அறம் சார்ந்த மனிதர்களோடு சூழ்ந்து இருக்கிற காரணத்தினாலே தான் உங்களை போன்றவர்களுக்கு விருது கொடுத்து கௌரவிக்கப்படுகிறீர்கள். இது உங்களுக்கு ஒரு முதல் படியாக இருக்கிறது. இன்னும் மேலும் மேலும் பல விருதுகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள், பற்பல விருதுகளை பெறப்போகிறீர்கள். உங்களை அரசு மட்டுமல்ல, மத்திய மாநில அரசுகள் மட்டும், உலகமே கௌரவிக்கக்கூடிய அளவிற்கு உங்க பயோடேட்டாலாம் பார்த்தேன், அந்த அளவுக்கு சிறப்பான பயோடேட்டா. ஆகவே நண்பர்களே, வாழ்க வளர்க. விருதுகளை பெற்றவர்களுக்கு பாராட்டுக்களை கூறி மீண்டும் மீண்டும் பல விருதுகளை பெற்று இந்த சமூகத்திற்கு சிறந்த சேவையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சமூக சேவகர் திரு பாலா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாரையும் பார்க்கும்போது அனைவருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இப்படி அற்புதமான விழாக்கு என்னையும் மேடையில் இருக்க லெஜெண்ட்ஸ் கூட உட்கார வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நான் நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கேன், டிவியில பார்த்துருக்கேன். முதல் முறையா நான் இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிட்டதுக்கு, தேங்க்யூ. ஆக்சுவலா இன்னைக்கும் இளமை மாறாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானசம்பந்த சாரை கை காட்டினாங்க. அப்போ ஞானசம்பந்த சார் சௌமியா மேமுக்கு ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகுது. என்ன ஏதோ பெரிய கான்வர்சேஷன் போகுது அப்படின்னு சொல்லி நானும் கேட்கறேன். பரவாயில்ல, 2 பேத்தி, நான் இளமையா தான் இருக்கேன் அப்படின்றாரு சாரு. பதிலுக்கு, மேடம் உங்களுக்காவது 2 பேத்தி, எனக்கு 1 பேத்தி அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு 2 பேரை 1 பேத்தி. சாரி மேடம், 2 பேருக்கு நடுவில் சரியா காது விழும் எனக்கு, சாரி மேடம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான இன்ட்ராக்ஷனா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நிறைய விஷயங்கள் அறம் அப்படி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. பட் இந்த அறம் விருதுகளை பத்தி சொல்லணும்னா, மைக்கா சாரி ப்ரோ, ஓகே படம் போட்டு பாதியில வந்த மாதிரி இருக்கும் மைக்கு, ஓகே.
ஓகே லென்த் இழுத்து விட்றான். ஓகே, ஆக்சுவலா அறம் விருதுகளை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா, அறம் விருதுகளும் இந்த அரேஞ்ச் மேரேஜுக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஜாதகம் பாக்குறது ஒண்ணு. ஏன்னா அதுக்கும் பொருத்தம் பார்ப்பாங்க. அதுல கூட 5-6 பொருத்தம் இருந்தா ஓகேன்றவாங்க. ஆனா இதுல கண்டிப்பா 10 பொருத்தமும் பக்காவா இருந்தா தான் அவார்டு கொடுப்போன்ற மாதிரி சார் சொன்னாங்க. அதை வந்து கொடுக்கறதுல எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஐ லவ் யூ. நீங்க எல்லாமே நல்ல தேங்க்யூ சோ மச். லவ் யூ அம்மா. ஐ லவ் யூ டூமா. ஐ லவ் யூ டூமா. ஐ லவ் யூ டூமா. தேங்க்யூ சோ மச்மா. தேங்க்யூ. ரொம்ப வரும்போதே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். வெளில ஒருத்தரை பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியா என்கிட்ட வந்து பேசினாரு. சார் இந்த வாட்டி எனக்கு அவார்டு வருது சார் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்படியா சார், சூப்பர் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்ப சொன்னாரு, இல்ல சார் இந்த அறம் விருதுகள் லாஸ்ட் வாட்டி கொடுத்தாங்க, எனக்கு கிடைக்கல, பட் இந்த வாட்டி கிடைக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் சொன்னாரு. சோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இந்த விருதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விருது இந்த வருஷம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வருஷம் நடக்கும், நடந்துகிட்டே இருக்கும். சோ சாதாரணமா ரொம்ப அழகா பேசி இருக்கிறாரு. அதாவது அவருடைய மதிப்பு ஏற ஏற அந்த பணிவு அப்படிங்கறத அவர்கிட்ட இப்ப நம்ம பார்க்க முடியுது. தற்பொழுது அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை மற்றும் நீதியின் குரல் இணைந்து விளங்கும் இந்த அறம் விருதுகள் 2025 முதலாவதாக அறம் விருது பெறும் நபர் ரமீசா ரஹ்மான் அவர்களை ஜனத் ரஹ்மான் ரமீசா ரஹ்மான் ஜீனத் ரஹ்மான் அவர்கள் நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். பெண் சாதனையாளர் என்ற பிரிவின் கீழ் இந்த விருது தற்பொழுது இவருக்கு வழங்கப்படுகிறது. சாதனைக்கு எதுவுமே வந்து தடை இல்லை அப்படிங்கறது நிரூபித்திருக்காங்க. அடுத்தாக சாய் வர்ஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சேவரத்னா என்ற பிரிவின் கீழ் விருது பெறுகிறார் சாய் வர்ஷா அவர்கள். வாழ்த்துக்கள். ரமேஷ் குமார் சம்பத் என்பதை மேடைக்கு அழைக்கிறோம். சேவரத்னா என்ற பிரிவின் கீழ் இந்த விருதினை பெறுகிறார். வாழ்த்துக்கள். ராஜ்குமார் அவர்கள் கல்வி செம்மல் விருது வழங்கப்படுகிறது. கல்லூர் சார் ராஜ். அடுத்ததாக டாக்டர் கே ஈஸ்வரன் பிள்ளை அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்ற பிரிவின் கீழ் இந்த விருது முன்னேற்றத்திற்காக பாடுபட்டமைக்காகவும் இந்த விருது தற்பொழுது இவருக்கு வழங்கப்படுகிறது. வாழ்த்துக்களை. அனீஷ் அவர்களுக்கு அறம் செய்ய விரும்ப அறக்கட்டளை சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது அடுத்தாக திரு ஜியோ முஜீத் ரஹ்மான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆண்டர்பிரனர் என்ற பிரிவின் கீழ் இந்த விருதினை இவர் பெறுகிறார். பல ஆயிரம் மனிதர்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை EFT என்னும் எமோஷனல் ரீஓமென்ட் என்ற இன்டர்நேஷனல் டெக்னிக் மூலம் இவர் வந்து வகுப்பெடுத்து அவர்கள் பிரச்சனைகளை சரி செய்திருக்கிறார். வாழ்த்துக்கள் டாக்டர் ஜியோ முஜீத் ரஹ்மான் அவர்களுக்கு. அவரை தொடர்ந்து பா வேனிஷ் வேணிஸ்ரீ அவர்களை தொடர்ந்து இன்ஜினியர் எஸ் பிரபாகரன் அவர்கள் சாதனையாளர் விருது பெறுகிறார். இன்ஜினியர் எஸ் பிரபாகரன். வரவேற்க இருக்கிறோம். இவரின் சேவைகள் நம்மளுடைய அறம் விருதுகள் விழாவின் நோக்கத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. அவரின் பசுமை தாயம் அமைப்பின் தலைவரும் சமூக சேவருமான டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்களே ஒரு பலத்த கர ஒளியோடு இன்றைக்கு மேடைக்கு அழைத்து விடலாம். பல பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை மற்றும் நீதியின் குரல் இணைந்து வழங்கும் அறம் விருதுகள் 2025 இதில் குழுமி இருக்கும் அத்தனை விருது பெறும் விருதாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நாங்க கீழே உட்கார்ந்திருக்கும் போது கிட்டத்தட்ட எல்லா தமிழ்நாட்டில் இருந்து பாண்டிச்சேரியிலிருந்து கூட புதுவையிலிருந்தும் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இருந்தும் புதுக்கோட்டையிலிருந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து தர்மபுரி சேலம் என்று எத்தனையோ மாவட்டங்கள் சென்னை மட்டுமல்லாமல் எத்தனையோ மாவட்டங்களிலிருந்து விருது பெறுவதற்காக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு அரை செயல் கிடையாது. 10 வருஷமா தொடர்ந்து நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை எங்கெங்கிருந்து அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு அது ஒரு உற்சாகம். நீங்க நல்லா பண்ணீங்க, அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு மேக்னிடியூட்லாம் கிடையாது. 10 பேருக்கு தான் செஞ்சாங்க, 1000 பேருக்கு செஞ்சாங்க அப்படிலாம் இல்ல. அது அந்த ஒருத்தருக்கு செய்தால் கூட அது வந்து ஒரு உதவிதான். ஏன்னா அது ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கண்டுபிடித்து அவங்களுக்கு அந்த விருதுகளை வழங்குகின்றீர்கள் அப்படின்னாங்க. அதே சமயம் இன்னைக்கு அவர் சொல்லும் போதுதான் தெரியுது எவ்வளவு பெரிய செலெக்ஷன் ப்ராசஸ் போயிருக்குன்னு. ஒரு அப்ளை பண்ணா கூட உடனே அப்ளை பண்ணாங்களா அந்த கேட்டகரியில கொடுக்கணும் அப்படிலாம் இல்லாம அவர்களை தேர்வு செய்து நீங்கள் விருது வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதனால இந்த நிகழ்வுக்கு
வருவதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்த அறக்கட்டளை நிறுவனத்திற்கும் என்னை நீங்க கண்டிப்பாக வர வேண்டும் என்று எனக்கு அன்பு கட்டளையிட்ட என்னுடைய அன்பு சகோதரர் CRB அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். போல இந்த அறம் வளர்த்த நாயகி இந்த அம்மா என்ன செஞ்சாங்களா, ஒரு பக்கம், அதாவது தூத்துக்குடியில இந்த ஊர்ல சொல்றாங்க இந்த கதைய. அந்த பகுதியில பஞ்சம் நிலவும் பொழுது ஒரு 2 பெரிய பெரிய மரக்காவும் 2 நெற்கலன் அதை கொண்டு போய் அங்க நெல்லை கொடுத்து அந்த பஞ்சத்தை போக்கியதாக ஒரு அர்த்தம். யாரெல்லாம் பஞ்சத்தை போக்கினார்களோ, யாரெல்லாம் பசி கொடுமையை தீர்த்தார்களோ அவர்கள் தான் அறம் வளர்த்தவர்கள் என்ற அந்த விஷயத்தை தான் அந்த அம்மன் நமக்கு சொல்றாங்க. இப்ப நம்மளுடைய பண்பாடுல நம்ம எல்லாருமே சாப்பிடுறாங்க. அத மாதிரி அறம் வளர்ப்பது என்பது பசி கொடுமையை நீக்குவது என்பது அது ஒரு அறம். அறம் என்றால் இல்லறம் என்பதும் அறம்தான், துறவரம் என்பதும் அறம்தான். இல்லறம் என்பதும் அறம். அப்பனா என்ன, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிங்களோட பற்றுள்ள ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நாங்க சொல்றோம்ல, எனக்கு பெருமையா எனக்கு 2 பேரை இருக்குது, 3 பேத்தி இருக்குது, அந்த பற்றோடு ஒரு வாழ்க்கை, அந்த பற்று இல்லாத ஒரு வாழ்க்கையும் அறம் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். டெவலப்மெண்ட் என்பது நாட் அட் த காஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி இல்லையா? நீங்க வளர்ச்சி இருக்கணும், ஆனா அந்த வளர்ச்சி என்பது மக்களுக்கான வளர்ச்சியா இருக்கணும். சும்மா ஒரு நம்பருக்கான வளர்ச்சியா இருக்க கூடாது. அந்த மக்களுக்கான உண்மையான சிரிப்பு இருக்கணும். அந்த சிரிப்பை எது கொண்டு வருதோ அதான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி என்பது இயற்கை சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும், ஒழுக்கம் சார்ந்த ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். அது 2ம் தான் அறம் என்பது என்னுடைய கருத்தாக இன்னைக்கு நான் உங்களிடம் சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு அதையெல்லாம் நீங்கள் மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா உங்களை எல்லாம் பார்த்தேன், எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சமுதாயத்துக்கு ஒரு நல்லதை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கான விருதுகளை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள். விருது பெறும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நீங்க கைதட்டணும். நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? என்ன காரணம்னு கேட்டா, முன்னெல்லாம் அதிகமான கூட்டத்துக்கு போவோம், கைதட்டுவோம், சினிமாவுக்கு போவோம், கைதட்டுவோம். இப்ப வீட்டுக்குள்ள உட்கார்ந்து தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கிறதுனால கைதட்டினா வைவாங்கன்னு பேசாம உட்கார்ந்து இருக்கோம். இது அப்படி இல்ல. நீங்க உங்களுக்காக கைதட்ட போறீங்க, எங்களுக்காக கைதட்ட போறீங்க. இதை முடிவுல வச்சுக்கிட்டு நீங்க கேட்பார்கள். முதல்ல மக்கள் தொலைக்காட்சி தான் நேரலைங்கிற வார்த்தையை நம்ம கொண்டு வந்து கொடுக்குது. நான் ஒரு பட்டிமன்றத்தில் பேசிட்டு இருக்கப்ப அந்த ஒளிப்பதிவாளரை பார்த்து கேட்டேன், இது நேரலையா அப்படின்னு. அப்படின்னாரு. லைவான்னு கேட்டேன், அப்படி தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னாரு. நேரலைன்னா அவருக்கு புரியல. அந்த உடனடி செய்திகள் எப்படியான வார்த்தைகள் பாருங்க, அழகாக அதையெல்லாம் நமக்கு தொகுத்தருகின்ற, இதெல்லாம் பாராட்டத்தக்கதுதான். இருந்தாலும் எல்லாருடைய உழைப்புக்கு பின்னால் தாங்க வெற்றி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் உழைக்காம எனக்கு வெற்றி கிடைக்குமா? பாலா உழைக்காம வெற்றி கிடைக்குமா? நம்முடைய அன்பு சகோதரியார் சௌமியா அன்புமணி அவர்கள் ஐநா சபையில் போய் பேசுறாருன்னா யாராலங்க முடியும் சொல்லுங்க பாப்போம். நான் ஐநா சபைக்கு நானும் போயிருக்கேன், வேடிக்கை பார்க்க போயிருக்கேன். அமெரிக்கா போயிருந்தப்ப ஐநா சபையில் போய் என்ன பார்த்து வந்த தெரியுமா? யாதும் ஊரே யாவரும் எழுதிருக்குன்னு சொல்றாங்களே, எங்க எழுதிருக்குன்னு பாப்போம் போய் பார்த்து வந்தேன். சரி, ஆனால் அவர்கள் நம் சார்பாக, இந்தியாவின் சார்பாக, உலக மக்கள் சார்பாக பெண்களின் பிரதிநிதியாக போயிருக்கிறாருன்னா அவங்க கையில விருது வாங்க போறீங்க. பாலா அவர்கள் எல்லாரும் மாதிரி அவர் வெறும் நடிகரா இல்லைங்க, வெறும் நகைச்சுவையாளரா அதுல எந்த ஒரு நிகழ்வு நிகழ்ந்தாலும் தன்னால் முடிந்த அளவு சம்பாதிச்ச அளவு அப்படியே அள்ளி கொடுக்கணும் நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன். எது ஜெயிக்கும் தெரிஞ்சவர் தாங்க தலைவனாக இருக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் ஜெயிப்பார், எது ஜெயிக்கும், அதான் முக்கியம். இப்ப இந்த விருதுகளை கொடுக்கிற போது அருமையாக சொன்னார்கள் பாருங்கள். முதல்ல பிரம்மச்சரியம், பிறகு இல்லறமாகிய கிரகஸ்தம், பிறகு அதற்கு பிறகுதான் துறவரம், அதற்கு பிறகு வானப்பிரஸ்தம் சொல்றாங்க. வானப்பிரஸ்தம்னா அந்த காலத்துல காட்டுக்கு போயிருவாங்க. இந்த 4 நிலை இருந்தாலும் கூட நம்முடைய மனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், கண்ணபெருமான் கர்ணனுடைய உயிரை வாங்க வர்றாருங்க. டேய் உன் புண்ணியத்தெல்லாம் குடுறான்னு கேட்கிறாரு. அவன் அம்ப அப்படி எடுத்துட்டு அப்படி புண்ணியத்தை ரத்தத்தோடு அள்ளி கொடுத்துட்டு வேணும் சொல்லு கேட்கிறாரு. உன்ன அவன் சொன்னா, உன்னை பார்த்ததே போதும், இல்ல கேளு ஏதாவது, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நான் எத்தனை பிறவி எடுத்தாலும்
இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும்னு கேட்டா. நான் எத்தனை பதவி எடுத்தாலும் இல்லேன்னு யாராவது வந்தா அவங்களுக்கு இல்லேன்னு சொல்லாத மனசை கொடு, அதான் உண்மை. அவருக்கு வரம் கொடுக்கணும்னு என்ன இல்லைங்க, வாழ்நாளெல்லாம் கொடுத்து 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 சிவந்த அந்த கரங்களுடைய கர்ணனுடைய ரத்தம் கடவுள் கையில பட்ட உடனே அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருந்துச்சாங்க. அந்த நல்லவர்களோடு சாரும் போது நாமும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைப்போம் இல்லையா? அதுபோல என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான். இவையும் குறைவந்தால் எங்கள் கர்ணன் அறம் விருதுகள் உங்களை வந்து சாரும். எதற்காக? நீங்கள் நாளைக்கு இந்த விதையை வைத்துக் கொண்டு நீங்கள் விருட்சங்களை உருவாக்க வேண்டும், விருதுகளை நீங்கள் தர வேண்டும். ஒரு காலத்தில் பெறுகிறீர்கள், ஒரு காலத்தில் நீங்களும் தருவீர்கள். அந்த எண்ணத்தோடு உங்களை வரவேற்கிறோம். பதக்கமும் விருதும் தற்போது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆயிஷா மரியம் அவர்கள் நல்லாசிரியர் என்ற பிரிவின் கீழ் தற்போது விருதினை பெறுகிறார். மேடைக்கு அழைக்கிறோம் திரு ஆயிஷா மரியம் அவர்களை. அவரை தொடர்ந்து ஐ யமுனா ராணி கலை சேவகர்